Hello everyone, welcome to the Basic Engineering Department at Don Bosco Polytechnic College. My team members are, he is Navin Kumar, she is Kavya, she is Renka and myself Narmada. Chemistry is a fascinating subject that surrounds us daily from the air we breathe to the food we eat and the technology we use. In this short video, I am going to introduce you to the chemistry, its history and periodic table and some of the amazing facts of chemistry in our daily life. History of the chemistry. Chemistry has a rich history. It begins thousands of years ago by alchemy and ancient practices to transform the base metal into gold. Modern chemistry emerged in 18th century when the Antony Lavoisier, known as the father of modern chemistry, he discussed the role of oxygen in a combustion. தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் 118 தனிமங்கள் உள்ளன. 1 முதல் 92 தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கப்பட்ட தனிமங்கள் ஆகும். மீதியுள்ள 26 தனிமங்கள் செயற்கையாக லேபில் தயாரிக்கப்பட்ட தனிமங்கள் ஆகும். முதலாவதாக உள்ள தனிமம் ஹைட்ரஜன். கடைசியாக உள்ள 118வது தனிமம் ஆக்னசான் ஆகும். பொதுவாக பயன்படுத்தப்படும் தனிமங்களின் பயன்பாடுகள்: தங்கம் Au நகைகள் மற்றும் நாணயங்கள் செய்ய பயன்படுகின்றன. மின்கடத்தும் தன்மையால் மின் சாதனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. வெள்ளி Ag நகைகள் மற்றும் நாணயங்கள் செய்ய பயன்படுகின்றன. மின்கடத்தும் தன்மை கொண்டது. யுரேனியம் U அதன் கதிரியக்க தன்மையால் அணு ஆற்றல் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றன. சோடியம் Na உப்புகளில் உள்ள சில சுத்திகரிப்பு முறையில் பயன்படுத்தப்படுகிறது. இரும்பு நம் உடலில் உள்ள இரத்தத்தில் ஹீமோகுளோபின் இரும்பு உள்ளது. வேதியியல் கருவிகளில் மிக முக்கியமான ஒன்று தனிம வரிசை அட்டவணை. இது 1869ஆம் ஆண்டு மெண்டலிவ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இவர்தான் நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களை அவற்றின் அணு எண், எலக்ட்ரான் அமைப்பு மற்றும் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்துகிறது. இந்த அமைப்பு தனிமங்கள் ஒன்றுடன் ஒன்று எப்படி தொடர்பு கொள்கின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. வேதியியலின் பயன்பாடுகள் மற்றும் அடிப்படைகள். வேதியியல் நமது அன்றாட வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இது மருந்துகள், பிளாஸ்டிக், உலோகங்கள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறது. வேதியியல் என்பது பொருட்களின் அமைப்பு மற்றும் மாற்றங்களை பற்றி படிக்கும் அறிவியலாகும். தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் 118 தனிமங்கள் இருந்தாலும் கார்பன் கிங் ஆஃப் த எலமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் கார்பன் மற்ற தனிமங்களுடன் இணைந்து பாண்டிங் ஏற்படுத்துகிறது. வேதியியல் என்பது நம் உலகை புரிந்து கொள்ளவும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவும் அறிவியல் ஆகும்.